ஏழை முதல் பணக்காரன் வரை இந்த ஒரு பிரச்சனைக்கு மட்டும் முடிவே வராதான்னு அப்படி ஏங்காத நாளே இல்ல. நாம எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பல அவமானத்தை அடைஞ்சு ஏதோ ஒரு நிலைமையை அடைஞ்சிருப்போம். இந்த ஒரு பொல்லாத விஷயம் வந்தா அவ்வளவுதான், திரும்ப பழைய அந்த கஷ்ட நிலைமைக்கே போயிடுவோம். அப்படி என்ன பொல்லாத விஷயம்? அத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. உங்க எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான். நம்மள பாடா படுத்தி எடுக்கிற கண் திஷ்டி தோஷம்தான். இந்த கண் திஷ்டி தோஷத்தை எப்படி போக்குறது? அத சொல்லத்தான் இந்த அடியனுக்கு அந்த காலபைரவன் இட்ட கட்டளை. எதிரிகளின் கண் திருஷ்டி, பொறாமை, ஏவல், பிள்ளி போன்ற கெட்ட சக்திகள், தோஷங்களால் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை தீர்த்து உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை அடையாத வெற்றியையும் பணவரவையும் தரக்கூடியதே கீர்த்திமுக சர்வ திருஷ்டி கவசம். நேரம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை என கவலைப்பட்ட உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சலுகையாக இந்த கீர்த்திமுக சர்வ திருஷ்டி கவசத்துடன் நவரத்ன மோதிரம் 1+1 பேக்கில் வருகிறது. உடனே ஆர்டர் பண்ணுங்க. கண் திஷ்டி அப்படின்னா என்ன? பிறந்த குழந்தை, வயசான பெரியவங்க சந்திக்கிற மத்தவங்க நம்மள பார்த்து போராமப்படுற தீய சக்தி தான் இந்த கண் திஷ்டி. இதுக்கு எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. பார்வை பட்டா போதும், சர்வமும் நாசம். நல்லா இருந்த வீடு ரெண்டாகும், வியாபாரம் படுத்துரும், போன காரியம் தடைபடும். இப்படிப்பட்ட கெட்ட பார்வையிலிருந்து உங்களை காக்கக்கூடியதுதான் இந்த கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம். என்னோட ஹஸ்பண்ட் டிஜிட்டல் மார்க்கெட் ஃபீல்டில் ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் 4 பேரோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் படிப்படியாக இவரோட கடின உழைப்பால, முயற்சியால 4 பேரோட ஆரம்பிச்ச இந்த கம்பெனி இப்போ 40 பேர் அளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட். இப்படி சந்தோஷமா நிம்மதியா போயிட்டு இருந்துச்சு எங்க வாழ்க்கையில. என்னன்னு தெரியல, திடீர்னு பெரிய இடி விழுந்த மாதிரி ஒரு விஷயம். நல்லாவே இருந்த இவரு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஒரு நாள் படுத்தாரு. அதுல இருந்து எங்களால மீளவே முடியல. இவர் உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து ஆபீஸை சரியா கவனிச்சுக்க முடியல. பெரிய பெரிய கிளைண்ட் எல்லாம் எங்களை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டர்ஸ் எதுவும் எடுக்க முடியல. வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் தர முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆபீஸ் நிலைமையும் எங்க வீட்டோட நிலைமையும் ரொம்ப மோசமா போயிடுச்சு. இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட என் ஃப்ரெண்ட் ஒருத்தி, உங்க பிசினஸ் முன்னேற்றத்தையும் நீங்க கை நிறைய சம்பாதிக்கிறதையும் நீங்க நிம்மதியா வாழ்றதையும் பிடிக்காத யாரோ ஒருத்தரோட கண் திருஷ்டி பார்வை, பொறாம பார்வை உங்க மேல பட்டுருச்சுன்னு அவ சொன்னான். அவ இன்னொரு நம்பிக்கையான ஒரு விஷயத்தையும் எங்களுக்கு சொன்னான். அந்த ஒரு விஷயம்தான் எங்க வாழ்க்கைய மாத்த போறதுன்னு எனக்கு அப்ப தெரியல. அதுதான் கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம். அந்த கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணி நாங்க வாங்கினோம். மத்தவங்க கண் பார்வைப்படுற மாதிரி எங்க ஆபீஸ் வாசல்லையும் எங்க வீட்டு வாசல்லையும் அந்த கவசத்தை மாட்டி வச்சோம். இது அதிசயம் தாங்க சொல்லணும். எப்போ அந்த கவசத்தை எங்க வீட்டு வாசல்லையும் எங்க ஆபீஸ் வாசல்லையும் மாட்டி வச்சோமோ அப்பையில இருந்து எங்களுக்கான பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம் எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து யாரோட கண் பார்வையும் பொறாம பார்வையும் எங்க மேல படுறதே இல்லை. எங்க தொழிலையும் எந்த ஒரு தடங்கள் இல்லாம நல்ல முன்னேற்றம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம் தான். இவ்வளவு சக்தி வாய்ந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசம் மகாருத்ர யாகம், நவகிரக யாகம் செய்து மகாருத்ரின் அம்சமாக உங்களிடம் வருகிறது. இவை உங்களையும் உங்கள் வீட்டையும் கண் திருஷ்டி போன்ற துஷ்ட சக்திகளிலிருந்து காக்கும். நேரம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை என கவலைப்பட்ட உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சலுகையாக இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசத்துடன் நவரத்ன மோதிரம் 1+1 பேக்கில் வருகிறது. உடனே ஆர்டர் பண்ணுங்க. நாம எல்லாரும் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்குன்னா, பணம், புகழ், சமுதாயத்துல ஒரு மரியாதை, இப்படிப்பட்ட எல்லா நன்மையும் நாம பெறுவதற்காகத்தான். ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அப்படி நடக்கிறது இல்ல. அதற்கு எதிரா அவமானம், நஷ்டம், தொழில் போட்டி, திடீர் விபத்து, குழந்தை இல்லாம இப்படி எல்லா பிரச்சனையும் வந்ததுதான் மிச்சம். இந்த பிரச்சனை எல்லாம் தானா வருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களோட கண் திஷ்டி. இந்த கண் திஷ்டியால நீங்க பட்ட எல்லா கஷ்டத்தையும் தீர்க்க கூடியதுதான் கீர்த்திமுக சர்வ திஷ்டி கவசம். இது எதிர்மறை சக்திகளை அழிக்கிறது மட்டும் இல்லாம பணவரவை அதிகரிக்கும். இதுவரை நீங்க எல்லாரும் பட்ட கஷ்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். எதிரிகளின் கண் திருஷ்டி, பொறாமை, ஏவல், பிள்ளி போன்ற கெட்ட சக்திகள், தோஷங்களால் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களை தீர்த்து உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை அடையாத வெற்றியையும் பணவரவையும் தரக்கூடியதே கீர்த்திமுக சர்வ திருஷ்டி கவசம். நேரம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை என கவலைப்பட்ட உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சலுகையாக இந்த கீர்த்திமுக சர்வ திருஷ்டி கவசத்துடன் நவரத்ன மோதிரம் 1+1 பேக்கில் வருகிறது. உடனே ஆர்டர் பண்ணுங்க. நான் இந்த பலசரக்கு வியாபாரத்துல 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல நான் கிராமத்துல தான் கடை வச்சிருந்தேன். நல்லா லாபம் கிடைச்சிச்சு.
நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நானும் எல்லாரும் போல் வீடு வாங்கணும், நல்லா வசதியாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் என்ன பண்ணேன், டவுனில் வந்து பெரிய செலவில் நிறைய முதலீடு விட்டு பெரிய கடையை ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் யார் கண்ணு பட்டுச்சா என்னன்னு தெரியல, அப்படியே வியாபாரம் அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. வருமானம் இல்லை. ஊரில் இருந்த கடையை ஏன்டா வித்தமுன்னு ஆயிடுச்சு. அந்த கடையை விற்கும்போது எனக்கும் என் மனைவிக்கும் சின்ன மனஸ்தாபம் இருந்துச்சு. இப்போ இந்த கடையில் நஷ்டமாகி பெரிய வருமானம் இல்லாதனால எனக்கும் என் மனைவிக்கும் பெரிய சண்டையாகி மன கஷ்டமாகி போச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் இருக்கிற நேரத்தில் தான் என் கடைக்கு வந்த ஒரு பெரியவர் என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசத்தை பற்றி சொன்னார். அதை வாங்கி என் கடையில் வாங்கி மாட்டி பூஜை பண்ணேன். தினமும் பூஜை பண்ண நாளடைவில் பார்த்தீங்கன்னா கல்யாணம், காது குத்து இதெல்லாம் மொத்தமாக வியாபாரம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, கல்யாண மண்டபம், ஹோட்டல் இதெல்லாம் ரெகுலராக எனக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் முன்ன கிராமத்தில் இருந்த கடையை விட இங்கே நிறைய வருமானம் பெருக ஆரம்பிச்சிச்சு. அதனால எனக்கு லாபம் அதிகமாக கிடைச்சிச்சு. பக்கத்திலே ஒரு காய்கறி கடை போட்டேங்க. அதுலேயும் நல்ல லாபம் வருதுங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசத்தை கடையில் வாங்கி மாட்டில் இருந்து இப்பெல்லாம் என் கடை மேலேயோ என் மேலேயோ எந்த கண் திருஷ்டியும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்னுடைய இந்த புது வாழ்க்கைக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் பண வரவுக்கும் முழுமையான காரணம் இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசம் தாங்க. இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசம் உங்கள் இல்லங்களிலும் வியாபார ஸ்தலங்களிலும் இருக்கும் பொழுது தீயவர்களின் கண் திருஷ்டியை தடுக்கும், பொறாமை பார்வையை ஒடுக்கும், தங்கம் சேரும், வருமானம் பெருகும், லாபம் அதிகரிக்கும், விலகிச் சென்ற வெற்றி உங்களை தேடி வரும், சேர்த்து வைத்த தங்கத்தை வீணாக வெளியே செல்ல விடாது, உடல் நலமும் மனவளமும் திறம்பட வளம் பெறும். நேரம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை என கவலைப்பட்ட உங்களுக்கு பெஸ்டிவல் சலுகையாக இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசத்துடன் நவரத்ன மோதிரம் 1+1 பேக்கில் வருகிறது. உடனே ஆர்டர் பண்ணுங்க. கீர்த்தி முகத்தை பற்றி புராண காலத்தில் ஒரு வரலாறு இருக்கிறது. சிவபெருமானை நோக்கி தவமிருந்த ஒரு அரக்கன் தான் பெற்ற வரத்தை மறந்து மும்மூர்த்திகளையும் தேவர்களையும் பார்வதியையும் கொடுமைகள் செய்தான். அந்த அரக்கனுடைய கொடுமைகளை பொறுத்து கொள்ள முடியாத சிவபெருமான் அந்த அரக்கனை விழுங்க தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து படைத்ததுதான் இந்த கீர்த்தி முகம் கொண்ட பூதம். இந்த பூதத்தின் சக்தியை தாங்க முடியாத அந்த அரக்கன் அந்த சிவபெருமானிடத்தில் தஞ்சமடைந்து பிறகு அந்த சிவனே அவனை மன்னித்து விட்டார். அந்த பூதத்தினுடைய அகோர பசியை தீர்க்க முடியாமல் சிவனிடம் கேட்டார். அந்த சிவன் உன்னையே உணவாக்கிக் கொள்ளு என்று கட்டளையிட்டார். ஆக மறுகணமே அந்த கீர்த்தி முகம் தன் கை கால்களையே விழுங்க ஆரம்பித்து விட்டது. பூதத்தின் பக்தியை விஞ்சிய சிவபெருமான் எல்லா கோயில் கோபுரங்களிலும் கர்ப்ப கிரகங்களிலும் என்னை விட உயர்வான இடத்தில் அமர்ந்து அருள்பாலிக்க வேண்டும் என்று வரமளித்தார். என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் நீ இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது என்று வரமளித்தார். இப்படி சிவனின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய அதீத சக்தி கொண்ட கீர்த்தி முகம் உங்கள் வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட கண் திஷ்டியும் தோஷமும் உங்களை அண்டவே அண்டாது. இந்த கீர்த்திமுக சர்வதிஷ்டி கவசம் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்தது. கோவில் கோபுரத்தில் இருக்கக்கூடியது. இவை உங்கள் வீட்டில் இருந்தால் மற்றவர்கள் மீது வைக்கும் கண் திருஷ்டி அறவே இல்லை. ஏவல், பிள்ளி, சூனியம் போன்ற நம் வளர்ச்சி பிடிக்காதவர்களின் தொல்லை வரவே வராது. மகாருத்ரனின் அம்சமாகவும் காவலாகவும் உங்களிடம் வருகிறது.